வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம எல்லாருக்குமே ஆல் டைம் கம்ஃபர்ட் ஃபுட் தான் நம்ம இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பண்ண போறோம். அதாவது ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நாள் கிழமை, பண்டிகை, இல்ல குழந்தைக்கு சாதம் ஊட்டணும், இல்ல நமக்கே உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லயும் நம்ம பண்ணக்கூடியது ரசம். சமையல் எவ்வளவு விதமா பண்ணியிருந்தாலும் ரசம் நன்னா இருந்தது, ரசம் சூப்பரா இருந்ததுல அப்படின்னு சொல்லி அதை பத்தி தான் ஸ்பெஷலா பேசுவா. நம்மளும் நம்ம சேனல்ல நிறைய விதமான ரசம் பண்ணியிருக்கோம். பருப்பு ரசம், தக்காளி ரசம், மிளகு ஜீரக ரசம், எலுமிச்சை ரசம், நெல்லிக்காய் ரசம், குட் ரசம், இப்படி சொல்லிட்டே போலாம். இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா, நல்ல வாசனையா, டேஸ்டியா முருங்கைக்காய் ரசம் பண்ண போறோம். இந்த ரசம் முருங்கைக்காய் வாசனையோட நம்ம அதுல வறுத்தரிச்சு சேர்க்க போற பொடி வாசனையோட ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். முருங்கைக்காய் இந்த ரசத்துல வெந்து ஒரு டிஃபரெண்டான டேஸ்ட்ல அட்டகாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டியான முருங்கைக்காய் ரசம் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குக்கர்ல ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் நல்லா குழைய வேக வச்சுக்கணும். கரண்டியால மசிச்சு கொஞ்சம் ஜலம் விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும். இது புளி ஜலமா நம்ம கரைச்சி எடுத்துடலாம். ஒரு முருங்கைக்காயை இதை போல சின்ன சின்ன பீஸ் தான் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். கட் பண்ண முருங்கைக்காயை நம்ம எந்த பாத்திரத்துல ரசம் பண்றோமோ அதுல சேர்த்துட்டேன். முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு நம்ம ஜலம் விட்டுக்கலாம். இந்த முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். இது வேகறதுக்குள்ள நம்ம ரசப்பொடிக்கு வறுத்துடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் எண்ணெய் ஒரு 10 வெந்தயம், 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 காஞ்ச மிளகா, பருப்பு செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு செவந்து வந்ததும் 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். ஜீரகம் மல்லி நல்லா வறுபட்டாச்சு. 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த கடாயோட ஹீட்லயே வறுத்துடலாம். சூடு ஆறினதுக்கு அப்புறம் குறைப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது கொதிச்சு முருங்கைக்காயும் பாருங்க நல்லா வெந்தெடுத்து பொடி பொடியா கட் பண்ண ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி ஜலத்தை சேர்த்துப்போம். ரசத்துக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். தக்காளி சாஃப்டா வெந்து புளி ஜலத்தோட பச்சை வாசனையும் போகட்டும். அதுக்குள்ள நம்ம ரசத்துக்கு வருத்தோம் இல்லையா, அது சூடு ஆறு எடுத்து அரைச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு தக்காளியும் சாஃப்டா எடுத்து புளிஜலத்தோட பச்சை வாசனையும் போயிடுத்து. நம்ம ரசத்துக்காக வருத்தோம் இல்லையா, இது போல குறைப்பா பவுடர் பண்ணிருக்கேன். இந்த பொடியை சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். ரசம் பாருங்க நல்லா கொதிச்செடுத்து நம்ம பருப்பு ஜலத்தை விட்டுக்கலாம். கொஞ்சமா வெல்லம் சேர்த்துருவோம். வெல்லம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். சேர்த்தோம்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இது லோ ஃப்ளேம்ல நல்லா நுரைச்சி வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ரசம் பாருங்க நல்லா நுரைச்சி வந்துடுத்து. இதுல கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரசத்துக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய், சின்ன சின்ன மிளகாயா இருக்கலாம் 2 சேர்க்கிறேன். பெரிய மிளகாயா இருந்தா 1 சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தாளிச்சதை ரசத்துல சேர்த்துருவோம். முருங்கைக்காய் ரசம் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. கொதிக்கும் போதே அந்த முருங்கைக்காய் வாசனையும் நம்ம ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா ரசப்பொடி, அதோட வாசனையும் கலந்து அப்படியே பசியே வந்துடுது. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரசம் நல்லா சூடா இருக்கு. நம்ம ரசத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரமாதமா இருக்கு. நல்லா அந்த முருங்கைக்காய் வாசனை பிளஸ் நம்ம ரசப்பொடி வறுத்து அரைச்சு போட்டதுல கொஞ்சம் தேங்காய் வேற சேர்த்துருக்கோம். தேங்காய் ரசத்தோட நல்லா கொதிச்சு அதோட ஃபிளேவர், கடைசியா நெய்யில தாளிச்ச வாசனை எல்லாம் கலந்து ரொம்பவே பிரமாதமா இருக்கு. நம்ம பண்ற எல்லா ரசத்தோட இந்த ரசம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு.
இப்ப இந்த ரசத்துல வந்து நம்ம முருங்கைக்காய் போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம எப்படி சாம்பார்ல போடுவோம் அது மாதிரி முருங்கைக்காய் முழுசா சின்ன சின்னதா போட்டிருக்கோம். இதையும் வந்து நம்ம தொட்டுண்டு சாப்பிடலாம். இப்படி சாம்பார் சாதத்துல முருங்கைக்காய் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி இதுவும் சாப்பிடலாம். இதுவும் வந்து நல்ல டிஃபரெண்டான டேஸ்ட்ல அந்த மிளகு ஜீரக வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும். முருங்கைக்காயும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் விட்டுண்டு இந்த ரசத்தை விட்டு நல்லா குழைய பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இது தொட்டுக்கிறதுக்கு அந்த முருங்கைக்காயே இருக்கும், ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம இதை பருப்பு ரசமா பண்ணிருக்கோம். பருப்பு ஜலம் சேர்க்காம இதை கொட் ரசமா கூட நம்ம பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாலுமே இது நல்லா இருக்கும். எப்பயும் நம்ம முருங்கைக்காய் வாங்கினோம் அப்படின்னா சாம்பார் பண்ணலாமா, வத்த குழம்பு பண்ணலாமா, பொரிச்சு கூட்டு பண்ணலாமா அப்படின்னு யோசிப்போம். ஆனா இந்த தடவை நீங்க முருங்கைக்காய் வாங்கினேன் அப்படின்னா இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட மணக்க இந்த மாதிரி முருங்கைக்காய் ரசம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும். குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.